ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்ற எச்சரிக்கையான ஒரு செய்தியை தான் நீ கேட்கப் போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற அந்த செய்தியானது உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று ஒரு பெண் அங்கே கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறாள். அவள் எதற்காக கங்கணம் கட்ட வேண்டும்? உன்னையும் உன் துணையையும் பிரிப்பதில் இவளுக்கு என்ன லாபம்? இதை செய்வதால் இவளுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? உன்னுடைய கஷ்டத்தை கண்டு இவளுக்கு என்ன அத்தனை சந்தோஷம் என்பதையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை துணை என்பது ஒருவருக்கொருவர் அத்தனை அன்போடும் புரிதலோடும் வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள். இவர்களுக்கிடையில் ஒரு பிரிவை ஏற்படுத்தவும் இவர்களை ஒற்றுமையாக வாழவிடக்கூடாது என்றும் ஒருவர் நினைக்கின்றார்கள் என்றால் அதைவிட கெட்ட எண்ணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. என் தங்க குழந்தையே, இப்படி ஒரு விஷயத்தை அவ்வளவு எளிதாக யாருமே செய்துவிட மாட்டார்கள். ஆனால் இந்த பெண் அதை செய்ய துணிகிறாள் என்றால் நிச்சயமாக இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையையும் நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் அல்லவா? மேலும் இதனை நீ மேலும் மேலும் வளர்த்து கொண்டே சென்றால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாகவே அழித்து விடுவார்கள். உன்னுடைய துணையை உனக்கு எதிராக திருப்பியும் விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, ஏற்கனவே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமையை கண்டும் நீங்கள் சந்தோஷமாக வெளியில் சுற்றி வருவதை கண்டும் இங்கே பல கண் திருஷ்டிகள் விழுந்திருக்கின்றது. அதாவது நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீயாகவே சிந்தித்து பார். அதிகப்படியான சந்தோஷத்தோடு நீயும் உன் துணையும் ஒரு நாள் இருந்து விட்டீர்கள் என்றால் அடுத்த நாளே அங்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உங்களுக்குள் வெடிக்கப் போகின்றது. அதிலும் குறிப்பாக வெளியில் சென்று வந்திருந்தால் சந்தோஷமாக இருவருமே வெளியில் சென்று வந்ததை யாரேனும் பார்த்திருந்தார்கள் என்றால் அன்று விரைவில் உங்களுக்குள் பெரிய பெரிய சண்டைகளும் மனக்கசப்புகளும் மிக விரைவாகவே வந்துவிடுகின்றது. அந்த அளவிற்கு பிரச்சனைகளும் நடக்கப் போகின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நீ சந்தோஷமாக இருந்ததை பார்த்தவர்களின் கண்கள் அத்தனை பொல்லாத கண்கள். இவர்கள் மட்டும் எப்படி இத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உன்னுடைய குடும்பத்தின் மீது இவர்கள் போட்ட கண் திருஷ்டிதான் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குகின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய வேதனை இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரிகின்றது. அதனால்தான் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று தெரிந்து கொள்ள இந்த விஷயத்தினை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஒரு பெண்தான் இந்த விஷயத்தை வெகுவாக செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனையும் உனக்கு நான் முன்கூட்டியே தெரிவித்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, ஒருவருக்கொருவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டங்களும் எத்தனையோ சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. அதையெல்லாம் கடந்துதான் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை உனக்கும் உன் துணைக்கும் இடையில் 1000 கருத்து வேறுபாடுகள், 1000 பிரச்சனைகள் என்று எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. இதையெல்லாம் கடந்துதான் ஏதோ ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதையும் கொடுக்கும் விதமாக அதையும் கெடுக்கும் விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை நினைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த மனவேதனையாகத்தான் இருக்கின்றது. என் குழந்தையே, ஒரு தாயாக தன் பிள்ளையின் வேதனையை எல்லாம் இந்த அம்மாவினால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இத்தனை துன்பங்களையும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நான் முயற்சி செய்த போதுதான் ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன். என் பிள்ளையே, உனக்கு இதை செய்தவர்கள் வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் கிடையாது. உன்னோடு இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின்
இவர்களின் எண்ணங்கள் எப்படியெல்லாம் மாறியது என்று உன் தாயானவள் எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இவர்களுக்கு என்னவோ தன்னுடைய குழந்தைகளின் மீது அதிக பாசம் என்று நினைத்துக்கிறார்கள். ஆனால் அவர்களின் துணையிடமிருந்து அவர்களை பிரிப்பதனால் அவர்களின் வாழ்க்கையை தான் நாசமாக்குகிறோம் என்பதெல்லாம் புரியவில்லை. என் அன்பு குழந்தையே, அப்படியானால் உன் அம்மா சொல்வது புரிந்துவிட்டதா? உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைப்பது அவர்களினுடைய தாயார், உன் துணையின் அம்மாதான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இதனை ஒரு நாளும் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய், நினைத்தும் பார்த்திருக்க மாட்டாய். இதை கேட்டவுடன் உன் மனம் வேதனைப்படுகின்றது அல்லவா? என் பிள்ளையே, இந்த சூழ்நிலையானது, இந்த வாக்கு என் பிள்ளைகள் அனைவருக்குமே பொருந்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைகளில் 170% பேருக்கு வாழ்க்கை இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஏகப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குடும்பம் என்பது வாழ்க்கை துணையோடு இருவருமே ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்க்கையை நடத்துவது என்பது இவர்களுக்கு புரியவில்லை. அவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகள் மீது தனக்குத்தான் அதிகப்படியான நாட்டம் இருக்கின்றது. தன்னுடைய குழந்தை தன்னிடத்தில் மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரிப்பட்டு வராது அல்லவா? இதுவெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் புரிவது கிடையாது. அவ்வளவு எளிதாக இவர்களால் தன்னுடைய மனதையும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. எப்பொழுதுமே நம்மிடத்தில் நம் குழந்தைகள் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் காலம் முழுவதுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்லவா? தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற புதிய உறவை ஏற்றுக்கொள்ள மனம் மறுப்பதும் இவர்களின் முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. எல்லோரும் இது போன்று இல்லை. ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்திற்கு வருகின்ற மருமகளையும் மருமகனையும் தன்னுடைய குழந்தைகளாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருப்பது கிடையாது. யார் ஒருவர் அடுத்தவர் இல்லத்திலிருந்து வருகின்றவர்களை மற்றவர்களாகவும் வேற்று மனிதர்களாகவும் பார்க்கின்றார்களோ அங்குதான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மை. இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் இந்த பெண்ணினுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உன்னிடத்தில் உனக்கென்று கொண்டு வந்த இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதனை உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ அல்ல. அம்மா சொன்ன இந்த பிரச்சனை உன் குடும்பத்தில் இருக்கிறது என்றால் என் பிள்ளையே, உன்னோடு இந்த தாயானவள் துணையாக இருக்கிறேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நல்லபடியாக இருந்தவர்களுக்கு திடீரென்று இது போன்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது என்றால் அதை நாம் சற்று கவனிக்கத்தான் வேண்டும். எந்த நொடியிலிருந்து இவர்கள் இது போன்று நமக்கு எதிராக மாறினார்கள் என்று சற்று நீ யோசித்துப்பார். உன் பக்கம் ஏதேனும் தவறு இருக்கிறதா? நீ ஏதாவது தவறான விஷயங்களையோ இவர்கள் மனது புண்படும்படியோ நடந்து கொண்டாயா என்று யோசித்துப்பார். என் அன்பு பிள்ளையே, எதற்காக இதை உன் அம்மா சொல்கிறேன் என்றால், ஒருவேளை உன் பக்கம் தவறு இருந்து நீ அறியாமல் செய்த ஒரு தவறினால் கூட இவர்கள் மாறி இருக்கலாம் அல்லவா என் குழந்தையே? அதனால் தவறு உன் பக்கம் இருக்கிறது என்றால் அதனை நீ திருத்தி கொள்ள வேண்டும். அதை நீயாக திருத்தி கொள்ளாமல் அவர்களை குறை சொல்வதில் எந்த ஒரு பலனுமே இல்லை. ஒருவர் நல்லவராக இருப்பதும் தீயவராக இருப்பதும் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்துதான் இருக்கின்றது. ஆரம்பத்தில் நம்மை அவர்களும் பிடிக்கவில்லை என்றால் நம்மை வெறுக்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம் அல்லவா? ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நம்மிடத்தில் அன்பை செலுத்திவிட்டு அதன் பிறகு இப்பொழுதுதான் வெறுக்க தொடங்குகிறார்கள் என்றால் அதற்கான காரணத்தை நிச்சயமாக நாம் கவனிக்கத்தான் வேண்டும். எதனால் இது நடந்தது, எந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் வந்தது என்பதையும் நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டும். என் பிள்ளையே, இந்த அம்மா சொல்கின்ற நியாயங்களை உன் வாழ்க்கையில் நீ உணர வேண்டும். எப்பொழுதுமே
உண்மைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உண்மையாகவே அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார்களா அல்லது நீயாக கெடுத்து கொண்டாயா என்பதை நீ ஒரு நொடி சிந்திக்க வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்த அன்பு இனிமேலும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயானவளினுடைய விருப்பம். என் குழந்தையே, எல்லோரும் உடனடியாக எல்லா மனிதர்களையும் நேசித்து விடுவது கிடையாது. அது போன்ற ஒரு மனது யாருக்கும் வந்து விடுவது கிடையாது. என் குழந்தையே, சிலரை ஏற்றுக்கொள்வதற்கு காலதாமதமாகும். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருபொழுதும் அவர்களை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையை உன்னால் உருவாக்க முடியுமா என்று சற்று சிந்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடி கொண்டிருந்தது. அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொல்லிவிட்டு சென்று விட்டது. நீ அவசரப்படாமல் இந்த தாயானவள் சொல்ல போகின்ற வந்த விஷயம் என்ன என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்போதுமே உனக்கு தீராத வேதனைகளை தான் தந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு நாள்தோறும் மன வருத்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த அம்மா உன் வாசலில் நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கு வியப்பாக இருந்தது. அத்தனை ஆச்சரியத்தையும் அது எனக்கு கொடுத்தது. வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காததனால்தான் மனவேதனைப்பட்டு இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாளாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்த காரணத்தினாலோ என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையிலேயே இல்லாமல் போய்விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மையையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடியது என்று சாதாரணமாக நான் சொன்னேன் அல்லவா? அது சாதாரண சக்தி அல்ல. அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் அப்படியே நீ விட்டுவிடக்கூடாது. இன்று இவர்களை பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். என் குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உனக்கு விடுதலையை கொடுக்க, ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக கூட இருந்து விடலாம். எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக அம்மா சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ கேட்கத்தான் வேண்டும். உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிய ஒரு சக்தி உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொன்னது. அது என்னவென்று கேட்காமல் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கே கண்கள் கலங்கும்படிதான் இருந்தது. உன் அம்மா உனக்கு நல்லது என்றால் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா? இதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா? அதனால்தான் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அம்மா இப்பொழுது வந்து நிற்கின்றேன். நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற விஷயமாகத்தான் இது இருக்க போகின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நிற்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்கு வந்துவிட முடியாது அல்லவா? நேற்று இரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்த ஒரு சக்தி நல்ல சக்திதான். என் அன்பு குழந்தையே, ஏதேனும் தீய எண்ணங்களை நினைத்து கொண்டு
தீய சக்திகள் எதுவேனும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் அல்லவா? அப்படி ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் அதை திருப்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டி விடுவேன். என் குழந்தையே, இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போட்டிருப்பேன். அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்தது நல்ல சக்திதான். அவர்கள் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருந்தார்கள். என் குழந்தையே, அப்பேற்பட்ட சக்தி என்ன சொன்னது என்று முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார். அது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தவும் முயற்சி செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதையும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்கிவிட்டதாகவும் சொல்லி சென்றார்கள். அதோடு நிற்கவில்லை. யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன். எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்றும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற அவர்கள் தயாராக வர இருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டும். நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்களின் மனம் ரணமாக மாறி கிடக்கின்றது. நீ எப்பொழுது சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்களும் மனதார சிரிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கிறாரா? அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான். என் குழந்தையே, குலதெய்வம் உன் வீட்டின் வாசலுக்கு வந்து சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையானால் இன்று ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு குலதெய்வம் வந்ததும் உண்மை, உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை. அதனால் அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்ததும் உண்மை. என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தை அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, குலதெய்வங்களை நீயாக மறந்திருந்தாலும் உன்னை ஒருபொழுதும் குலதெய்வங்கள் மறப்பது இல்லை, உங்களை கைவிட்டு விடுவதும் இல்லை. அதனால் மன தைரியத்தோடு இரு என் தங்க பிள்ளையே. உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய நல்ல விஷயங்களுக்காகவும் உன் கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடைய உறவுகள் யாருமே உதவ வரவில்லை என்றாலும் கூட இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். என்னை நீ முழுமையாக நம்பு, உனக்கு நான் உதவி செய்ய வருவேன் என்று நம்ப வேண்டும். எனக்காக நீ இந்த அம்மா செல்வது போல இந்த ஒரு வாரம் நிச்சயமாக நீ கடைபிடித்து விட்டால் நீ வேண்டியது அத்தனையுமே உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் குழந்தையே, அதை செய்வதற்கு நீ தயாராக இரு. என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையை கைவிட்டு விடாதே. பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி நீ நினைத்த அத்தனையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. நீ செய்ய நினைப்பதை இந்த தாயானவளை மனதில் வைத்து கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன். ஆனால் எதை நினைத்தும் நீ வருத்தப்படக்கூடாது. அதை வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தாயானவளை நினைத்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியோடும் இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எளிமையாக கடந்து வரவும்
ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டும் அல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழகிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் எப்பொழுதுமே நீ வைத்திருக்க வேண்டும்.